Hi friends, this is Niveta. In the video 11th standard physics page number 231 unit 5 motion of system of particles and rigid bodies lesson la irukra center of gravity இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அதுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். கரெக்டாக? அது எல்லாமே தன்னோட வெயிட்டை வந்து கீழே நோக்கி தான் வந்து செலுத்தும். ஸோ இது எல்லாத்தோட ரிசல்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எனக்கு வெயிட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரிஜிட் பாடியும் எனக்கு செவரல் பாயிண்ட் மாசஸால் உருவாயிருக்கும். அந்த சச் பாயிண்ட் மாசஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த்தை நோக்கி இழுக்கப்படும். ஆஸ் அ சைஸ் ஆஃப் த எர்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ணுற அந்த ரிஜிட் சைஸை விட எர்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே பேரலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேரலாக டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் பேரலல் ஃபோர்ஸஸ், இந்த பேரலல் ஃபோர்ஸோட எல்லா ரிசல்டண்ட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக எனக்கு ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் பேர் தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு த எர்த்தை பொறுத்து சொல்லுவோம். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடினா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டில் தான் என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி, இந்த மொத்த வெயிட் ஆஃப் த பாடியும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பொசிஷன், அது என்ன பொசிஷனில் இருக்குது, அது எந்த ஆங்கிளில் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அது வந்து என்டையர் வெயிட் ஆஃப் த பாடியும் அந்த இடத்துல தான் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே கான்செப்ட் தானே நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்லேயும் சொன்னோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட வேல்யூவும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ரிஜிட் பாடியோட இதுவும் வந்து கோயின்சைட் ஆகும். எப்போ அப்படின்னா கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே கிராவிடேஷன் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும்போது எனக்கு இது ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம யூனிட் 6 வந்து நம்ம தெளிவாக படிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதுதான் ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சரி சென்டர் ஆஃப் மாஸும் சரி எனக்கு ஒரே இடத்துல இருக்கும். எப்போனா யூனிஃபார்ம் கிராவிடேஷன் ஃபீல்டு. அதே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் வேறு இடத்துல இருக்கும் எப்போனா நான் யூனிஃபார்மான ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டில் இருக்கும்போது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அ பாயிண்ட் அட் விச் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிடேஷன். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அந்த மாஸ் எல்லாமே ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா அதே தான், அந்த வெயிட் எல்லாமே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்துல. ஆனால் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிடேஷன் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. கிராவிடேஷன் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஸ்டார்டிங் கான்செப்டில் நம்ம படித்தது. ஓகே, ஸோ இந்த டபிள்யூன்னு வருதுல அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் லேமினா, ஒரு மெலிசான ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு பொருள் இருந்ததுன்னா அப்படின்னா ஆஃப் த இர்ரெகுலர் ஷேப், அதோட ஷேப் இர்ரெகுலராக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பைவாட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஊசினால் அதை வந்து நிற்க வைக்கலாம் அட் வேரியஸ் பாயிண்ட். அதை வந்து இந்த பாயிண்ட்டில் அந்த மாதிரி வேரியஸ் பாயிண்ட்டில் நிற்க வைக்கலாம் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலிமா. ட்ரையல் பண்ணி தப்பு பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட் மூலிமா. ஸோ இந்த லேமினா வந்து அப்படியே ஹாரிசான்டலாக நிற்கும். அந்த லேமினா வந்து இப்போ பேலன்ஸ் ஆகி நிற்கிதுல அந்த மாதிரி நிற்கும். வென் த பைவட்டட் அட் த பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நிற்க வைக்கும் போது மட்டும் அந்த லேமினா வந்து அப்படியே ஹாரிசான்டலாக நிற்கும். வேர் த நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் விச் இஸ் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எனக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், நெட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வென் த பாடி இஸ் சப்போர்ட்டட் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு பாடி வந்து சப்போர்ட் கொடுக்குறோம், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா த சம் ஆஃப் த டார்க், அது வந்து ரொட்டேட் ஆகும் இல்லையா, அந்த ரொட்டேட் ஆகிறது மற்ற பாயிண்ட்லலாம் ரொட்டேட் ஆகிறது எல்லாமே ஜீரோன்னு ஆகிடும். சரியா? ஏன்னா இப்போ நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒன்று இப்படி சாயும் அல்லது இப்படி சாயும். கரெக்டாக? ஸோ இது வந்து கரெக்டாக நிற்கிது அப்படிங்கிறப்ப அந்த டார்க் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஜீரோ அப்படின்னு ஆயிடுச்சு. மோரோவர் வெயிட் இஸ் காம்பன்சேட்டட் பை, அது மட்டும் இல்லாமல் இந்த லேமினா வந்து ஒரு வெயிட்டை கொடுக்கும் இல்லையா, அந்த வெயிட் வந்து எதால் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது இந்த பைவோட்னால ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேவா? நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். அதனால் அது வந்து பேலன்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாடி வந்து ஸ்டாட்டிக்னால் நகராமல் இருக்கும், ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அதனால் அது வந்து ஹாரிசான்டலாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று டார்க் எல்லாமே ஜீரோ ஆகிடும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கும்போது, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆகுதுன்னா, இந்த ஃபுல் லேமினாவும் வெயிட்டை வந்து கீழே நோக்கி கொடுக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பைவட் வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து மேல் நோக்கி கொடுக்கும். அதனால் அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதனால் இது வந்து எனக்கு ஒரு ஹாரிசான்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த மாதிரி பைவோட் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இல்லை, இன்னொரு வேவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு
லேமினாவை எடுத்து, அதாவது இது ஒரு மெலிசான ஒரு துணியோ ஏதோ ஒரு பொருளை எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி P பாயிண்ட்டு, R பாயிண்ட்டு, Q பாயிண்ட்டு, இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் நீங்கள் வந்து நிற்க வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, P பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரைஞ்சி அதை P டேஷில் ஜாயின் பண்ணுறீங்க. அது மாதிரி Q பாயிண்ட்லேருந்து Q டேஷ், R பாயிண்ட்லேருந்து R டேஷ், இது எல்லாமே ஒரு பாயிண்ட்டில் சேருதில்ல, அதை கூட நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்படி பைவோட் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ சஸ்பெண்ட், நம்ம வந்து தொங்க விடுறோம் இந்த லேமினா ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து PQRலேருந்து தொங்க விடும். அப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் வரைகிறோம், PP டேஷ், QQ டேஷ், R டேஷ் அப்படின்னு. அது எல்லாமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக தான் போகும். ஹியர் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் அண்ட் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேன்சல் ஈச் அதர் அண்ட் த டார்க் காஸ்ட் பை தெம் ஆல்சோ கேன்சல் ஈச் அதர். இந்த இடத்துல வந்து எனக்கு அதே மாதிரி அந்த ரொட்டேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சென்டரில் வந்து எனக்கு என்ன ஆகும், ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ நான் இங்கே தானே இது தொங்க விட்டுருக்கேன். அப்போ இப்போ இந்த பைவோட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்ததுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே தொங்க விடும்போது இது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஏற்படுத்தும்ல. அப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் இந்த நார்மல் ஃபோர்ஸை கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஹியர் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ், எந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், நான் இந்த இடத்துல தொங்க விட்டுருக்கணும், அதில் இருக்கிற ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் அட் த சென்டரும் வந்து கேன்சல் ஆகிடும். அதனால டார்க் வந்து காஸ்ட் பை தெம் ஆல்சோ, அதனால டார்க்கும் வந்து எந்த விதமான டார்க்கும் நடக்காது. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் தானே எனக்கு வந்து டார்க் நடக்கும். ஸோ அதனால் அந்த தொங்க விட்டுருக்க இடத்துலையும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வந்து கேன்சல் ஆகிறதுனால அந்த டார்க்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படியும் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.